சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓணம் திருவிழாவை பத்தி பார்க்க போறோம். இது கேரளாவோட பாரம்பரியமான திருவிழாவா இருக்கு. ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்த விழாவை கொண்டாடுவாங்க. நமக்கு எப்படி தைப்பொங்கல் அப்படியெல்லாம் இருக்குதோ அது போல அவங்களுக்கு கேரளாவுல ஓணம் பண்டிகை. கொள்ள வருஷம் அப்படிங்கிற மலையாள ஆண்டாட சிங்க மாதத்துல வர்ற ஹஸ்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு திருவோண நட்சத்திரத்துல முடிகிற வரைக்கும் அந்த 10 நாள் இந்த பண்டிகையை அவங்க சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பண்டிகை ஏன் உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. மகாபலி சக்கரவர்த்திங்கிறவரு கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. நல்ல நீதி நேர்மை நியாயமா தான் நடந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரு ஒரு வேள்வி செய்யறாரு. அந்த வேள்வி என்னன்னா இந்திரலோகத்தை போய் பிடிக்கிறதுக்காக. அவர் அந்த வேள்வியை நிறைவு செஞ்சுட்டா இந்திர பதவிய அவர் அடைஞ்சிருவாரு. அதனால இந்திரனுக்கு இவர் வேள்வி செய்ய செய்ய இந்திரனோட நாற்காலி ஆட்டங்காண்டது. அதனால இந்திரன் ஓடி போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றான், மகாபலி சக்கரவர்த்தி பூலோகத்துல இருந்துட்டு வேள்வி செஞ்சு என்னோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்திரலோகத்தை அடையறதுக்கு இப்படி வேள்வி செய்யறாங்க, என்ன நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி போய் கேக்குறாப்ல. அதுக்காக நம்ம மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கிறாரு. வாமன ரூபம் எடுத்துக்கிட்டு மகாபலி சக்கரவர்த்திய பார்க்க வர்றாரு. என்னன்னா அதுல அந்த வேள்வியில என்ன ஒரு சிறப்புனா அந்த அஸ்வமேத யாகம் செய்யறாங்க இல்லையா, அதை செஞ்சுட்டு வர்றவங்க எல்லாத்துக்கும் அவங்க கேட்கிற தானத்தை கொடுக்கணும். அந்த தானம் யார் எது கேட்டாலும் முகம் சுளிக்காம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த வேள்வி நிறைவடையும். அப்படி இல்லைன்னா அந்த யாகம் இல்லாத போயிடும். மகாபலி சக்கரவர்த்தி எல்லாத்துக்கும் வந்துவீங்க எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்திருக்கிறாரு இல்லையா, ரொம்ப குள்ள ரூபமா ஒரு அடி மனிதனா வர்றாரு. ஒரு கொடையை ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு வர்றாரு. மகாபலி சக்கரவர்த்தியோட குரு தான் சுக்கராச்சாரியர். மகாபலி சக்கரவர்த்தி அசுர குலத்தை சேர்ந்தவர். அசுரர்களுக்கு எல்லாம் யாரு குரு? நம்ம சுக்கராச்சாரியார் தான் குரு. சுக்கராச்சாரியர் பாக்குறாரு, வாமனன் வர்றத பாக்குறாரு. ஓ இது என்னமோ ஒரு இதுல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே வாமனன் வர்றாரு. வந்ததையும் மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு வாமன ரூபத்துல இருக்கிற நம்ம மகாவிஷ்ணு சொல்றாரு, எனக்கு 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு, நீங்க ரொம்ப இருக்கிறதே ரொம்ப சின்னதா இருக்கிறீங்க, 3 அடி மண்ணுனா எவ்வளவு வரப்போகுது, உங்களுக்கு வேணுங்கிறது என்ன வேணுமோ சொல்லுங்க, ஒரு கிராமத்தை கூட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல 3 அடி நிலம் தான் வேணும்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுக்கராச்சாரியர் சொல்றாரு, மகாபலி இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இது ஏதோ ஒரு மாய கண்ணனாட வேலையா தான் இருக்கு, அதனால இது இந்திரன் சொல்லிதான் ஏதோ நடக்குது, நீ தயவு செஞ்சு இந்த 3 அடி மண்ணை கொடுக்காதீங்கிறாரு. அப்ப மகாபலி சொல்றாரு, நான் இந்த 3 அடி மண்ணு கொடுக்கலினா, கேட்ட தானம் கொடுக்கலினா நான் எப்படி இதுல ஜெயிக்க முடியும், நான் எப்படி இந்த அஸ்வமேத செஞ்ச பலன் அடைய முடியும், நீங்க தானே சொன்னீங்க நம்ம யாகம் செஞ்சோம், அதனால நான் கொடுத்தே திருவுங்கும் போது அப்பதான் சுக்கராச்சாரியர் போய் வாமனனுக்கு தண்ணி ஊத்தி அந்த 3 அடி மண்ணு கொடுக்கறதுக்காக இப்படி சொம்புல இருந்து தண்ணி ஊத்தும் போது அந்த சொம்போட ஓட்டையை போய் நம்ம சுக்கராச்சாரியாரு அடைச்சுக்கிறாரு வண்டா போய். அப்ப தண்ணி வரலன்னு பார்க்கும்போது வாமன ரூபத்துல இருக்கிற நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, ஒரு குச்சி எடுத்து குத்துறாரு. அதுல சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போயிருது. அப்புறம் அதுல இருந்து தண்ணி வருது. 3 அடி மண்ணு கொடுத்துடுறாரு. 3 அடி மண்ணு கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், நீங்க எங்க வேணுமோ அளந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு பிரம்மாண்டமா உருவம் எடுத்துடுறாரு. எடுத்துட்டு ஒரு அடியால அந்த பூமியை அளந்துடுறாரு, மறு அடியால விண்ணையும் அளந்துடுறாரு. 3வது அடி அளக்கிறதுக்கு அவருக்கு இடம் இல்ல. அவரு கேக்குறாரு, மகாபலி எனக்கு 3வது அடி மண்ணுக்கு எங்க போறது அப்படிங்கும் போது அப்ப தெரியுது மகாபலிக்கு இது வந்திருக்கிறது நம்ம மகாவிஷ்ணு. ஐயனே என்ன மன்னிச்சிருங்க, அவரோட தலையை கொடுப்பாரு, என்னையே நீ ஆட்கொண்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னையே ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது 3வது அடியா அவரோட தலை மேல காலை வச்சு ஒரு அழுத்துவாரு நம்ம மகாவிஷ்ணு. அவர் பாதாளோகத்துக்கு போயிருவாரு. அப்புறம் மகாவிஷ்ணு அவருக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
மகாபலிகிட்ட கேட்கும்போது மகாபலி சொல்லுவாரு, என் நாட்டு மக்கள் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், நான் என் நாட்டு மக்களை வருஷம் ஒரு டைம் வந்து பாக்குறதுக்கு இந்த வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நாட்டு மக்களை பாக்குறதுக்கு பாதாள லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வர்ற நாள் தான் ஓணம் பண்டிகை. அப்படி அவங்க ராஜா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வீட்லயும் கேரள மக்கள் அவங்க வீட்டுல அவரை வரவேற்கும் விதமா தான் அத்தைப்பூ கோலம் போட்டு வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுதான் வரலாறு ஃப்ரெண்ட்ஸ். ஓணம் பண்டிகைனாவே மெயினா உணவு தான். அங்க வந்து ஒரு பழமொழியே இருக்காமா, காணம் விற்றாவது ஓணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னன்னா ஓணத்துக்கு அத்தனை விதமான சாப்பாடு வேணும். என்ன விதமா 64 விதமான சாப்பாடு அவங்க செய்வாங்களாம். அந்த சாப்பாட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு பேரு ஓண சாத்தியா அப்படின்னு அந்த பேர் வச்சிருக்காங்க. என்னென்ன சாப்பாடு பண்ணுவாங்கன்னா, புது அரிசி மாவுல தயார் செய்யப்பட்ட அடை பண்ணுவாங்க, அவியல் பண்ணுவாங்க, அடை, பிரதமன், பால் பாயாசம், அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், காளானு, ஓலன், ரசம், மோர், தோரன், சக்கரை புரட்டி, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சி புளி, எரிசோறு, மிளகாய், அவியல், பரங்காய் குழம்பு, அப்பளம், காய வறுத்தது, சீடை, ஊறுகாய் இப்படின்னு பல விதமா 64 விதமான உணவுகள் அவங்க தயாரிப்பாங்க. ஓணம் ஸ்பெஷலாவே அதுதான். இன்னொன்னு அத்தைப்பூ கோலம் ஸ்பெஷல். அங்க ஓணம் பண்டிகையில சிறப்பு அம்சமே அத்தைப்பூ கோலம் தான். அவங்க மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்கிறதுக்காக போடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி அத்தைப்பூ கோலம் போடுறதுல நாள் வந்து ஒரு பூ ஒரே வகையில இருக்கிற பூல கோலம் போடுவாங்களா, 2வது நாள் 2 விதமான கலர் பூ போடுவாங்களாம், இப்படி 3வது நாள் 3 விதமான கலர் போட்டு 10வது நாள் 10 விதமான கலர் போட்டு பூக்களால அழகு செய்வாங்களாம். கேரளாவுல இந்த ஆவணி மாசத்துல பூக்கள் எல்லாம் நிறைய பூக்கும். அப்படிங்கிறதுனால அது பூக்கள் மாதமாகவும் இருக்கு கேரளாவுல. அப்ப இந்த ஓணம் பண்டிகைக்கு பூக்கோலம் போட்டு ரொம்ப சிறப்பா மக்கள் கொண்டாடுறாங்க. இது பூக்கள் திருவிழான்னு சொல்லுறாங்க. கேரளா மக்களோட ட்ரெஸ், பெண்களோட ஆடை தான். அந்த ஆடைக்கு பேரு கசவுன்னு சொல்லுவாங்க. துணி வந்து தூய வெண்ணிறை ஆடையில பெண்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அணிஞ்சிட்டு பாடல் பாடிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. 10 நாளும் திருவிழாவுல பலவிதமான போட்டிகள் வைப்பாங்களாமா. கேரளானாவே களரி, படகு போட்டி, பாரம்பரிய நடன போட்டி இப்படியெல்லாம் நடப்படுமா. இவ்வளவு சிறப்பா ஓணம் பண்டிகையை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. நாமளும் அவங்களோட சேர்த்து இப்ப எல்லா பக்கமுமே ஓணம் பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. நாமளும் நம்ம வீட்டுல போட்ட கோலத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேரள மக்கள் உலகத்துல எல்லா பக்கமும் இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி தமிழர்கள் எல்லா பக்கம் இருந்து நம்ம தமிழர் பண்பாட்டை கொண்டாடுற மாதிரி கேரள மக்களும் உலகத்துல எல்லா பக்கம் இருக்கிறதுனால உலகத்திலயும் எல்லா இடத்துலயும் இப்போ ஓணம் பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஓணம் பண்டிகையோட புராண கதையை பார்த்தோம். கேரள மக்கள் எப்படி வழிபடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடுற எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்லிக்கிறோம். சிவார்ப்பணம் 6161 சேனல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.